அது இன்னைக்கு நோயிலிருந்து விடுதலை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளாலே நான் குணமாகிறேன். இங்கே பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏசப்பா எத்தனையோ காரியங்களுக்கு சிலுவையில் ரத்தத்தை செஞ்சுருக்கிறாரு. முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், நம்ம எல்லாரும் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழும்படி ரத்தம் செஞ்சுருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் உடம்பு பூரா ஏன் காயப்பட்டது? அவர் தலையிலிருந்து அவர் கால் வரைக்கும் காயப்படாத இடம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே காயம். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம உடம்புல காயப்படாமல், நம்ம உடம்புல எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணாமல், நம்ம உடம்புல கத்திப்படாமல் இருப்பதற்காகத்தான் இயேசு அவர் உடம்புல சாட்டடிப்பட்டு காயப்பட்டார். அதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இயேசுடைய சிலுவை மரணத்தை குறித்து நீங்கள் சாதாரணம் நீங்கள் எண்ணக்கூடாது. ஒவ்வொருடைய சிலுவை மரணத்துக்கும் அவர் கீழே விழுந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவர் காரி உமிழப்பட்டதுக்கு காரணம் இருக்கிறது. அவர் 3 முறை கீழே விழுந்தார். கையில் ஆணிகள் அடிக்கப்பட்டார், காலில் ஆணிகள் அடிக்கப்பட்டார், 3 முறை கீழே விழுந்தார். இது எல்லாமே ஏன்னு கேட்டால், பாட்பாட்டா நொறுக்கப்பட்டார். தலையில் முழுமுடி சூடப்பட்டது. நம்ம தலைப்பகுதிக்கு எந்த ஒரு விளைவினை வரக்கூடாது. நம்முடைய தலையில் மூளை இருக்குது, நம்முடைய தலையில் கண் இருக்குது, நம்முடைய தலையில் நம்ம முகத்து பகுதியில் மூக்கு இருக்குது, பல் இருக்குது, உதடு இருக்குது, வாய் இருக்குது. இது பூரா அந்த தலைக்குள்ளே அடங்கியிருக்கு. அப்போ இந்த தலைப்பகுதிக்குள்ளே முக்கியமான உறுப்புகள் பூரா தலையில் தான் இருக்குது. பாருங்கள், மூளை அங்கே தான் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ என் பிள்ளைகளுக்கு தலைப்பகுதியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் தலையில் முள்முடி சூடப்பட்டு கண்ணு வழியாக அந்த முள் வந்திருக்கு. காரணம் என்னன்னு கேட்டால், நம்முடைய கண்ணு பாதிக்காமல் இருப்பதுக்கு அவர் கண்ணு பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இது நீங்கள் உணரணும். உணர்ந்து நீங்கள் என்ன செய்யணும்? அதை பேசணும், அதை சிந்திக்கணும். இயேசு எதுக்கு காயப்பட்டார்னா, நம்முடைய சரீரம் சுகமாக இருப்பது காயப்பட்டார். அவர் 2 கைகளில் ஏன் ஆணிகள் அடிக்கப்பட்டது? நம்ம 2 கையும் அநேகர்களுக்கு பாருங்க, நாள் 2 கை வாத நோயில் இருக்காங்க. ஒரு கை வேலை செஞ்சு, ஒரு கை வேலை செய்யாமல், ஒரு கால் வாத நோயோட, ஒரு கால் நடக்கும். இப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்களாம் வெளியே கேள்விப்பட்டீங்கன்னா பார்த்துக்கொள்ளுங்க. அவ்வளோ போராட்டத்தில், அவ்வளோ பலவீனத்தில் இருக்காங்க, பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இயேசு அந்த மாதிரி, நீங்கள் இப்போ ஒரு வேளை உங்களுக்கு கை வலி வருதுன்னா, என கை சுகமாக இருக்கும்படி இயேசு கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது நிமித்தமாக என் கை சுகமாக இருக்கிறது என்று நீங்கள் அதை உணரணும், அதை சிந்திக்கணும், அதை பேசணும். அவர் விழாவிலே குத்தப்பட்டது, நம்முடைய கிட்னி பகுதி சுகமாக இருக்குன்னு விழாவிலே குத்தப்பட்டிருக்கிறாரு. அவர் முதுகு கிழிக்கப்பட்டது. அது முதுகு எப்படின்னா உழுகப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. உழுகப்பட்டிருக்கிற கீழே இருக்கிற மண்ணு மேலே வரும் பாருங்க, அதுக்கு போய் தான் உழுகிறது. அப்போ அவர் முதுகு பகுதியில் இருக்கிற சதை மேலே வந்திருக்கு அடிக்கும்போது, பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா, நம்ம முதுகு பகுதி, நம்ம எலும்பு பகுதி சுகமாக இருக்குன்னு சொல்லி ஏசப்பா அவர் சிலுவையில் அவர் என்ன செய்றார்? முதுகு பகுதியை காட்டியிருக்கிறார். கிளிங்க, முதுகை கிளிங்க, என் பிள்ளைய முதுகு நல்லா இருக்கணும். 3 முறை மொழியில் கீழே விழுந்திருக்கிறார். ஏன்? அந்த மொழி கீழே விழுந்து ரத்தம் வந்திருக்கு. ஏன்? நம்முடைய மொழி பகுதி சுகமாக இருப்பதற்காக, நம்முடைய பாத பகுதி சுகமாக இருப்பதற்காக அவருடைய பாதத்தில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. காரியம் மூலப்பட்டிருக்கிறார், நம்ம அவமானப்படாமல் இருப்பதற்காக. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ஒரு காரியத்தை நம்ம இந்த குட் ஃப்ரைடே, இந்த ஈஸ்ட்ரு, இந்த தவக்காலம், இந்த லெந்து காலத்தில் மட்டும்தான் இந்த பாடுகளை குறித்து நினைக்கிறோம். அப்படி இல்லை. நம்ம அனுதினமும் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக ரத்த சிந்தினார் என்று நீங்கள் அதை அனுதினமும் அதை நீங்கள் பேசணும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் அந்த பலவீனத்துக்குள்ளே நம்ம போக முடியாது. பலவீன தாக்குது நம்மளை என்ன செய்யாது? தொடாது, பார்த்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 103:3 சொல்லுகிறது, அவர் என் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என் நோய்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? குணமாக்கிறார். சங்கீதம் 103:3 சொல்லுகிறது, என் அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார், என் அநியாயத்தை மன்னித்திருக்கிறார், என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், என் குற்றங்களை மன்னித்திருக்கிறார். மன்னித்தது மாத்திரமில்லாமல் நோய்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் குணமாக்கி இருக்கிறார். ஒரு சில பாவத்து நிமித்தமாக நோய் வரும், ஒரு சில சாபத்து நிமித்தமாக நோய் வரும், ஒரு சில தவறுகள் நிமித்தமாக நோய் வரும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த பாவத்தில் இந்த நோயில மாட்டி தவிக்கிற, நீ இந்த பாவத்தில் இந்த பிரச்சனையில் இருக்கிற, நீ இந்த பாவத்தில் உன் சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு? அக்கிரமங்களை மன்னிக்கிறார், தப்பை மன்னிக்கிறாரு, பாவத்தை மன்னிக்கிறாரு. மன்னிச்சுட்டு என்ன செய்யறாருன்னா, நோய்களை எல்லாம் என்ன செய்யறாரு? குணமாக்குறார். நோய்களை குணமாக்குறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் சிலுவை பாடு அவர் எதுக்குன்னா நம்மளை குணமாக்குறாரு. சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு என்ன செய்கிறாரு? தப்பி வைக்கிறார். வாசிங்க பார்ப்போம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இப்போ இங்கே இருங்க. இப்போ சுகர் உள்ளவங்க, ப்ரெஷர் உள்ளவங்க, அவங்களெல்லாம் பார்த்து டாக்டர் என்ன சொல்லுவார்னா,
நீங்கள் சாகிற வரைக்கும் மாத்திரை எடுத்து தான் ஆகணும். ப்ரெஷர் உள்ளவங்க, சுகர் உள்ளவங்களுக்கு நீங்கள் சாகிற வரைக்கும் மாத்திரை எடுத்து தான் ஆகணும்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலையா? கேள்விப்பட்டிருக்கீங்களே. அப்போ இந்த சுகர் வந்துச்சுன்னா சுகருக்கு பின்னால் ப்ரெஷர் வந்துடும். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, டாக்டரு சுகரும் ப்ரெஷரும் அண்ணன் தம்பியான், அண்ணன் வந்தானே பின்னாடி தம்பி வந்துடுவானா, சுகர் வந்தானே ப்ரெஷர் வந்துடுமா. அப்போ இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கும்போது, சுகர் ஏறும்போது என்ன, ஒரு சில பேருக்கு கிட்னி பாதிக்கும், ஒரு சில பேருக்கு கண்ணு பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த சுகர் ஏற 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 அப்போ சுகரை ஏற விடாமல் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். சரிங்களா? ஒரு மனிதனுக்கு சுகர் 120 தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. 150, 160, 170, 200, 250, 300, 400 இருக்கிற சுகர் உள்ளவங்களை என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பான முறையில் நம்ம உடம்புல இருக்கிற ஏதாவது உறுப்பு என்ன செய்யும், பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் சுகர் ஏறாமல் இருப்பதற்கு நீங்கள் டெய்லி மாத்திரை எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், அது உலகப்பரமான ஒரு காரியம். ஆனால் நீங்கள் டெய்லி எப்படி சுகர் உள்ளவங்க, ப்ரெஷர் உள்ளவங்க மாத்திரை எடுக்கிறீங்களோ, ஆனால் நீங்கள் சுகர் உங்களுக்கு வராமல், ப்ரெஷர் வராமல், எதுவும் வராமல் இருக்கணும்னா டெய்லி இந்த மாதிரி வார்த்தைகளை, இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இதை நீங்கள் டெய்லி சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு எந்த ஒரு வியாதி உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. அதான் சொல்லப்பட்டிருக்கு, அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு என்ன செய்கிறாரு, தப்பி. அவர் எதை அனுப்புகிறாருன்னா வசனத்தை அனுப்புகிறார். மாத்திரை அனுப்பலை, மருந்து அனுப்பலை, டானிக்கு அனுப்பலை, வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தை தான் சுகத்தை கொடுக்குது. அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் முழுங்கணும், அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும், அந்த வார்த்தையை நீங்கள் பேசணும். அதுதான் ஒரு மாத்திரை, அதுதான் ஒரு டானிக்கு. அதுதான் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் பின்னு சொல்லி எத்தனை மாத்திரை போடுறோம். அதே போல் இந்த வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி எல்லாமே தேவனுடைய வசனத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. அதனால தான் சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பி வைக்கிறாரு. அப்போனா வசனத்தை அனுப்புகிறாரு, குணமாக்குறாரு, மரணத்துக்கு அழிவுக்கு தப்பி வைக்கிறாரு. அப்போனா சுகம் எங்கே இருக்கிறது, பலன் எங்கே இருக்கிறது, வாழ்வு எங்கே இருக்கிறது, வார்த்தையில் இருக்கிறது. அப்போ தான் சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தையை முழுங்குங்க. எரேமியா 15:16 படி தேவனுடைய வார்த்தை கிடைத்தவுடனே உட்கொண்டேன், உட்கொண்ட பிற்பாடு எனக்கு சந்தோஷம் சமானம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் சுகத்துக்கு உண்டான வார்த்தைகள், இந்த வார்த்தைகள், சுகத்துக்கு உண்டான வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை பேசும்போது இந்த வார்த்தைகளை முழுங்கிடணும். சங்கீதம் 103:3 என் அக்கிரமங்களாம் மன்னித்து என் நோய்களை குணமாக்கி இருக்கிறாரு, அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்பி வைக்கிறாரு. அப்படிங்கிற சங்கீதத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பான முறையில் அது ஒரு டானிக் மாதிரி, அது ஒரு மாத்திரை மாதிரி. நீங்கள் சாப்பிட சாப்பிட உங்களுக்கு பலன் உண்டாகுது. உங்கள் வீட்டில் எல்லாருமே டெய்லி இந்த வசனமாகிய இந்த மாத்திரையை, இந்த வசனமாகிய இந்த டானிக்கை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் டெய்லி வாயை திறந்து அதை உட்கொண்டு அதை நீங்கள் உள்ளத்துக்கு கொண்டு வரும்போது கண்டிப்பான முறையில் சுகத்தை பார்ப்பீங்க. சங்கீதம் 32 என்ன சொல்லுகிறதுனா, சங்கீதம் 32, என் தேவனாய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, குணத்துக்கு, சுகத்துக்கு என்னன்னு கேட்டால் அவரை நோக்கி கூப்பிடணும். சுகம் கிடைக்கிறதுக்கு ஏசப்பை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிதிமை பெரிய குரன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான், சுகம் பெற்றுக்கொண்டான். 10 குஷ்ட நோய்கள் இயேசுவை தேடி வந்தார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். செவிட்டு ஊமையன் தேடி வந்தான், இயேசுவை கூப்பிட்டான், தகப்பன் கூப்பிட்டான், பிள்ளைக்காக சுகத்தை பெற்றுக்கொண்டான். இவனுக்குள்ளே கிரியை செய்கிற செவிட்டு ஊமை நாவியை நோட்டு வெளியே போ அப்படின்னு சொன்ன ஒரு வாலிபன், அந்த வாலிபனுடைய தகப்பன் விண்ணப்பத்தை வைக்கிறார், என் பிள்ளை குணமாகணும், என் மகன் குணமாகணும், என் மகனுக்கு இடத்துல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தகப்பன் கேட்குறாரு. அப்போனா பிள்ளைகள் குணமாவதற்கு, பிள்ளைகள் நன்றாக இருப்பதற்கு பெற்றோர்கள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள் என் பிள்ளை சுகவாழ்வு துளிர்க்க வேண்டும், என் பிள்ளை வாழ்ந்திருக்கணும், என் பிள்ளை உயர்ந்திருக்கணும், என் பிள்ளைக்கு நன்மையான காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தகப்பன்மார்கள், தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக ஏசப்பாவை கூப்பிடணும். இந்த உலகத்தில் எந்த காரியத்தை கூப்பிட்றீங்களோ கூப்பிடலையோ, நீங்கள் பெத்தெடுத்த பிள்ளைய வாழ்வுக்காக ஏசப்பாவை கூப்பிடணும். ஏன்னா ஏசப்பாவே பிள்ளைகளையே என்ன செய்யுங்க, ஜெபிங்கிறாரு. எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்க, அழுங்க. பிள்ளைகளுக்கு அழுது ஜெபிக்கணும். கானான் ஸ்ரீ அவள் எதுக்காக, யாரை தேடி வர்றா, எதுக்காக தேடி வர்றா? கானான் ஸ்ரீ தன் மகள் குணமாகணும்னு சொல்லி கானான் ஸ்ரீ தேடி வர்றா. இங்கே ஒரு தகப்பே மகனுக்காக தேடி வர்றாரு. எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தேடி வர்றாங்க, கவனிங்க. அப்போ அதே போல் நீங்களும் உங்கள் பிள்ளைகள் சுகத்துக்காக ஏசப்பாட்ட தேடி வாங்க, ஏசப்பாவை கூப்பிடுங்க. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, எரேமியா 17:14 சொல்லுகிறது, கர்த்தாவே, வாசிங்க எரேமியா 17:14, கர்த்தாவே என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவே, என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன், தேவரீரே என் துதி. அல்லேலூயா. இங்கே கவனிங்க, இங்கே இருங்க. இந்த வசனம் யாருக்குன்னா தனக்குத்தானே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. யாருக்கு?
எல்லாம் சொல்லுங்க, கர்த்தாவே. நல்லா சொல்லுங்க, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். நல்லா சொல்லுங்க, கர்த்தாவே, கர்த்தாவே, இயேசுவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே நீரே என் துதி. இப்படி என்று இந்த வசனத்தை டெய்லி சொல்லி பாருங்க, இந்த வசனத்தை டெய்லி அறிக்கைட்டு பாருங்க. கண்டிப்பாக நம்மளே நீங்கள் பலனை பார்ப்பீங்க. மாறாக எரேமியா 33:6 என்ன சொல்லுகிறது? இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பாருங்க, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ணமான ஒரு சுகத்தையும் பரிபூர்ணமான ஒரு சமாதானத்தையும் பரிபூர்ணமான சத்தியத்தையும் அவர்களுக்கு நான் வெளிப்படுத்தி சொல்லி காட்டுவேன் அப்படிங்கிறார். ஆமேன். பார்த்துக்கொள்ளுங்க, சிலுவை மரணம் சுகத்தை கொடுக்கிறது. அதனால் எப்படி டெய்லி உடம்பு முடியலன்னு சொல்லி ஒரு ஒரு மாத்திரை எடுக்கிறோமோ, அதே போல் இப்படிப்பட்ட வார்த்தையாகிய வசனங்களை நீங்கள் டெய்லி சாப்பிடணும், டெய்லி முழுங்கணும்.